தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல். எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 66. 13 மந்திரவாதிகள். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தனக்கு மனப்பிறழ்வு உள்ளதா என்று சந்தேகிக்கத் தொடங்கினான். மந்திரஜாலம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லையோ, புத்தி கோளாறுகளில் சித்த சுவாதீனம் அற்றுப்போகும் நிலைகளின் பைத்தியங்களில் ஒன்றுதானோ தான் ஒரு மந்திரவாதி என்ற கற்பனை என்று தன் நினைவுகளை பிடித்து வைத்திருக்கும் ஒரு கயிற்றை சற்றே தளரவிட்டான். தான் கோலையாட்டி மந்திரம் சொன்னால் இயல்பில் இல்லாததெல்லாம் நிகழ்கிறது என்ற பிரமையில் வாழ்நாளெல்லாம் கழித்து விட்டோமோ? பகுந்த் என்ற கந்தர்வன் கடல் நடுவிலிருந்து தனக்காக பிடித்து கொண்டு பறக்க ஒரு கொத்து காற்றை அனுப்பி வைக்கிறான் என்பது வெறும் கனவோ? அதில் உண்மையில்லையோ? 12 நாள் சாலா என்ற யட்சியை நினைத்து தனது லிங்கத்தை எழுப்பி வைத்திருந்தால் அவனது ஆள்காட்டி விரல் நகத்தின் பிறை வளைவில் கிரகணத்தின் வைர மோதிரம் போல் ஒரு ஜொலிப்பு வரும். பின்பு அவ்விரலால் எங்கு ஒரு வட்டம் வரைந்தாலும் அதனுள் புகுந்து நினைத்த வேறொரு இடத்திற்கு செல்லலாம் என்பது உண்மையில்லையோ? இவையெல்லாம் உண்மையில்லை என்றால் எத்தனை பெரிய அபத்தம்! தனது மொத்த வாழ்க்கையும் என்று கிளேசத்தீயில் உள்ளம் எரிந்து கொண்டிருந்தான். அப்போது அவனது வீட்டு வாசல் மணி ஒலிப்பது கேட்டது. வெளியே சென்று பார்த்தால் அவனது 12 சீடர்களும் வந்திருந்தனர். குருவே, நீங்கள் சொன்னது போலவே இந்த வண்டுகளை தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தோம். 12 வருடங்கள் கழித்து இப்போதுதான் இவை இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றன என்று போதையாக அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த 12 வண்டுகளை காட்டினர். மந்திரவாதிக்கு அப்போதுதான் 12 சிஷ்யர்களையும் 12 வருடங்களுக்கு முன்பு அவர்களது அன்பும் நச்சரிப்பும் தாங்காமல் தூரதேசங்களுக்கு 12 வண்டுகளை காண்பித்து விரட்டிவிட்டது நினைவு வந்தது. அவனது மனநோய் அவன் யூகித்தது கிடையாது. அது முற்றிலும் வேறு. தன் மந்திரஜாலத்தால் யாதொரு உண்மை குறையும் இல்லை என்று தெரிந்து கொண்டு அவனது மாணவர்களை தழுவிக்கொண்டு அழுது தீர்த்தான். அவனை விட பல மடங்கு திறமைசாலிகளாக மாறிவிட்ட மாணவர்கள் வாழ்க்கையில் அடைந்திராத ஆனந்தத்தை அடைந்தனர். அத்தியாயம் 66 நிறைவடைந்தது.